ஃபுட் ஹோம் குக்கிங்க்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, மீல் மேக்கர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு 100 கிராம் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். 2 வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், பட்டை கிராம்பு, உப்பு தேவையான அளவுக்கு, எண்ணெய் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிட்டு வெங்காயம் வதக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையுமே வதக்கிட்டு அரைச்சிட்டு வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி வதக்கிக்கலாம். ரெண்டுத்தையும் அரைச்சி சேர்த்திங்கன்னா நல்லா கிரேவி நல்லாயிருக்கும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி சூடானதும் அதில் மீல் மேக்கர் போட்டுருங்க. போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை கிராம்பு, வெங்காயம் தக்காளி அரைச்சிட்டு வந்தது பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க வைப்போம். நல்லா கொதி வந்திருக்கு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. மீல் மேக்கர் தண்ணியை நல்லா வடிச்சுக்கோங்க. மறுபடியும் நல்ல தண்ணியில் கூலிங் வாட்டரில் போட்டு நல்லா அலசி எடுத்து புழிஞ்சிக்கோங்க. புழிஞ்சிட்டு இதில் சேர்த்துடலாம். நல்லா கலரிக்கோங்க. சூப்பராக வந்திருக்கு நம்ம மீல் மேக்கர் கிரேவி. பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.